Praise the Lord. How are you? Today the Lord wants to remind us a very known scripture. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் Psalm 35:27. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது. The Lord delights or he takes pleasure in the blessing of his people or his servants ன்னு போட்டிருக்கு. தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறதுக்கு லகுவாக இருக்காது. தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா ஊழியக்காரருடைய சுகத்தை, அதாவது ஹெல்த் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். பட் ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா the blessings or welfare of the servants or the saints of God or children like you and me. நம்மளுடைய ஆசீர்வாதத்துல அவர் ரொம்ப பிரியம் கொள்ளுகிறார். டிலைட் என்ற வேர்ட் யூஸ் ஆயிருக்கு, பிளஷர் என்ற வேர்ட் யூஸ் ஆயிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா கர்த்தர் உண்மையாகவே நம்மளுடைய ஆசீர்வாதத்துல அவ்வளவு அப்படியே சந்தோஷம் பூரிக்கிறார். ஆனா நமக்கு அதுல விசுவாசம் இல்லாததுனால நம்ம நிறைய தடவை என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ நம்ம இவ்வளோண்டு கேட்டுக்கலாம், இதுக்கு மேல கேட்டுக்கிட்டா அவர் என்ன நினைப்பாரு, அப்படியெல்லாம் we kind of like limit God. But I want to challenge you today. Ask big things, desire big things. நல்லா ஆசைப்படலாம், because God has created everything for us to rejoice, relish and take pleasure in that. ஒரே என்னுடைய லைஃப்ல ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லிடுறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்க அமெரிக்கால வாழ்ந்த போது ஃபர்ஸ்ட் கேலபுடி அப்பா அம்மா லிடியாக்கா வந்து எங்களை விசிட் பண்ண அமெரிக்காக்கு வந்தாங்க. எங்க வீட்டுல அப்போ வந்து சின்ன டைனிங் டேபிள் தான் இருந்தது, ஒரு 4 சீட்டர் டைனிங் டேபிள் தான் இருந்தது. சோ அவங்க நிறைய பேர் வரதுனால அந்த டைனிங் டேபிளை நாங்க கொடுத்துட்டு 6 சீட்டர் ஒரு 8 சீட்டர் டைனிங் டேபிள் வாங்கலாம்னு பிரியப்பட்டோம். ஆனா எங்க பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா என்னுடைய ஆசையை வந்து அந்த டேபிள் வந்து நல்லா கார்வ்ட் சேர்ஸ் இருக்கணும், டேபிள்லயே கார்விங் இருக்கணும், வுட் வந்து நேச்சுரல் வுட், சோ அதுல ஆர்டிஸ்டிக்கா இருக்கும் அப்படிலாம் ரொம்ப டிசைர் பண்ணதுனால அந்த டிசைருக்கு ஏத்த மாதிரி 6 சீட்டர் டேபிள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் ஆஃப் ஆல் த கார்விங்ஸ். ஆனா நாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல போய் தேட போகும்போது நார்மல் ஷாப்ஸ்ல எனக்கு கிடைக்கல. ரொம்ப அதுக்குள்ள அவங்களும் வர நாள் நெருங்க ஆரம்பிச்சு விட்டது. எங்க வீட்டுல டைனிங் டேபிள் இல்லாம இருந்தது. அப்ப பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இப்ப உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்கன்னா கீழே தான் உட்காந்து சாப்பிடணும், எப்படியாச்சும் we need a miracle. டேஸ் ஆக ஆக எங்களுக்கு இது இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்கல. ஐயோ, அப்ப should I lower my desire and go for a normal table? அப்ப பாஸ்டர் சொன்னார், no, your God is a big God. He can give you whatever you want with the budget that you have. அது எப்படி? எனக்கு ஒரே questions, நீங்க கேக்குற மாதிரி டவுட்ஸ் எனக்கும் இருந்தது. சரி, நான் போயிட்டு அப்புறம் என்ன சொன்னேன்னா யூஸ்டு டேபிள்ஸ் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்டு டேபிள்ஸ் பார்க்க போனா எங்க பட்ஜெட்ல கிடைச்சது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி நாங்க வந்து வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு கமிட் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். வர வழியில பாஸ்டர் ஒரு பெரிய பர்னிச்சர் ஷாப், அந்த ஷாப் வந்து கடையே கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர்ஸ், அவ்வளோ பெரிய கடை. அந்த கடையில போய் பார்க்கலான்னாரு. எனக்கு ஐயோ அந்த கடை அவ்வளோ பெரிய கடை, கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்கும், நம்ம பட்ஜெட்ல ஒண்ணுமே கிடைக்காது, ஒரு சேர் கூட கிடைக்காது, நான் எப்படி ஒரு 6 சீட்டர் டைனிங் டேபிள் வாங்குவேன்னு சொன்னேன். இல்ல போய் பார்க்கலாம், we have a big God. உங்களுக்கு தான் தெரியுமே பாஸ்டர் கேளவ எப்படி பேசுவாங்க. So we went to that shop. ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருந்தது. எதுவுமே எனக்கு பிரைஸ் பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ட்டு. அப்புறம் அப்படியே நாங்க போயிட்டே இருக்கும், பார்த்தா பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் டேபிள், அப்படியே கரெக்டா நாங்க என்ன எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி சேர்ல நல்ல கார்விங், டேபிள்ல கார்விங், வுட் ஆல்சோ கிரைண்ட் வுட், பியூட்டிஃபுல் அப்ஹோல்ஸ்ட்ரி, நல்ல கலர். சரி என்னதான் விலை இருக்கலாம் பார்க்கலாமா ஒரு தைரியத்துல கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு அந்த கடைக்கார்கிட்ட போய் ஜஸ்ட் வாண்ட் டு செக் த பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். அவர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, யூ won't believe this is on a big discount, it is a marked down sale. சோ அந்த விலை அவர் சொல்லும் போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா எங்க பட்ஜெட்டுக்கு கீழே இருந்தது. நான் அவரை போய் கேட்கிறேன், are you sure does it come with the chairs or only table மட்டுமா? No, it comes with 6 chairs and a 6 seater table. இல்லாம you also have leaf நடுவுல போட்டுக்கிட்டு you can make the table big. எங்களால நம்பவே முடியல. ஃப்ரீ டெலிவரி of course. உடனே we booked the table. எங்க இன்லாஸ் வரதுக்கு முன்னாடி we got the beautiful table. அது மட்டும் இல்ல, அந்த டேபிள்ல நான் அவ்வளவு வருஷம் நான் உட்காந்து பைபிள்ல வந்து, ஏன்னா பெரிய டேபிள் எனக்கு பிடித்தமான டேபிளா இருக்கனால எப்பவுமே என் டேபிள் மேல நிறைய பைபிள்ஸ், கமெண்ட்ரி, அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கூகுள் இல்ல, சோ கமெண்ட்ரி எல்லாம் வைத்து I used to study and meditate a lot in the table. இன்னும் I remember the table, how God blessed it. எங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி, எங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி he gave it. So I want to encourage you today, don't limit God. The God நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவர் ரொம்ப கொல்ல பிரியம் கொண்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப காசு ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க பிடிக்காது. He knows that. அதனால என் பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நான் விரும்பினதை he was able to give. Shall we pray? Heavenly Father, இந்த நாள்ல கூட உங்களுடைய பிள்ளைகள் என்னெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, உங்ககிட்ட கேட்கறது கூட அவங்க பயந்து இருக்கலாம், அதெல்லாம் நீங்க சர்ப்ரைஸ் பண்ணி நிறைவேற்றுங்க ராஜா. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுல எவ்வளவு பிரியப்படுகிறீங்கன்றது let them realize, Lord. We thank you. எங்க மேல அவ்வளவு நேசம் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதி. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a blessed day. God is with you. God delights in blessing you. Be blessed.